அண்மை செய்தி. சிவகங்கையில் நகை அடகு கடை சுவற்றை துளையிட்டு 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஏழுமலையான் பைனான்ஸ் அடகு கடையில் 1 கோடி மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சிவகங்கையில் நகை அடகு கடை சுவற்றை துளையிட்டு 1 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகை அடகு கடையின் சுவற்றை துளையிட்டு தங்க நகைகள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே மதகுபட்டி என்ற இடத்துல கச்சம்பட்டி சாலையில பாண்டித்துறை என்பவர் ஏழுமலையான் பைனான்ஸ் மற்றும் ஒரு அடகு கடையை நடத்தி வருகின்றார். இந்த கடையினுடைய சுவற்றை நேற்று இரவு மர்ம நபர்கள் நவீன இயந்திரங்கள் மூலம் துளையிட்டு உள்ளே புகுந்து கொள்ளையடித்துள்ளார்கள். நகை மற்றும் பணம் வைத்து இருந்த லாக்கரை உடைத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இது குறித்து சிவகங்கை மாவட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தோமுறை சம்பவ இடத்திற்கு தற்பொழுது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். ராமநாதபுரத்தில் இதற்கான மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகை மற்றும் தடயங்களை போலீசார் சேகரித்து வருகின்றார்கள். கொள்ளையர்கள் அடகு கடையை பெட்டகத்தை உடைக்க பயன்படுத்திய கையுறைகளையும் அந்த சம்பவ இடத்திலேயே கலட்டிவிட்டு சென்றுள்ளார்கள். காவலாளி இந்த இடத்தில் இல்லாததை நோக்கமிட்டவர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். சிசிடிவி காட்சிகளும் இந்த இடத்தில் செயல்படவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது. இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்காக டிஎஸ்பி தலைமையில் 5 தனிப்படைகளை மாவட்ட காவல்துறை அமைத்திருக்கின்றது. கொள்ளை போன நகைகளின் மதிப்புகளை கட்சிகள் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றார்கள். ஆனால் அந்த நகைக்கடையின் உரிமையாளர் தரப்பில் இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த இடத்தில் கொள்ளை செய்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.